காவிரி ஆறு மற்றும் கால்வாய்களில் கான்கிரீட் அமைக்கப்படக்கூடாது என நீரியல் நிபுணர் பரசுராமன் வலியுறுத்தியுள்ளார். கான்கிரீட் அமைக்கப்பட்டால் நிலத்தடி நீர் உயராது எனவும் அருகில் உள்ள விளைநிலங்களுக்கு நீர் செல்லாது எனவும் அவர் எச்சரித்துள்ளார். மற்ற மாநிலங்கள்லாம் பார்க்கும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆந்திராவாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோலார் போட்டிருக்காங்க. சைட்லேயே சோலார் எப்படி நம்ம சன்லைட் ஹார்வெஸ்ட் பண்ணுறது, அது மூலமா நம்மளுக்கு மின்சாரம் தயாரிக்கிறது, இந்த மாதிரி யோசிக்கலாமே கண்டி கான்கிரீட் போடுறது வந்து அன்அக்செப்டபிள். அது ஏற்றுக்க முடியாத ஒன்று. முக்கியமாக அந்த பக்கத்தில் இருக்கிற விளைநிலங்களுக்கெல்லாம் வந்து அந்த சீப்பேஜ் வாட்டர் அது போகிறதுக்காக தான் இந்த மாதிரியான அந்த காலத்திலேயே கொடுத்து வச்சிருக்கு. இல்லைன்னா காவேரி கல்லணை கட்டும் போதே அதுக்கும் பண்ணியிருக்கலாமே, ஏன் அதோடு நிறுத்தினாங்க? கான்கிரீட் போடுறது அக்செப்டபிள் கிடையாது. ஃபார்மர்ஸ் கேட்கறத கண்டிப்பாக அரசாங்கம் கொஞ்சம் செவி கொடுத்து உடனடியாக நிறுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே போட்டதையும் எடுத்துடணும். அனாவசியமான ஒரு செலவு. ஏன்னா இது ரெண்டு பயனுள்ளதா இருக்குது. இது தண்ணி வந்து நீர் ஆதாரம், நம்ம பூமியில இருக்கிற நீர் வந்து மேலே ஏறதுக்கு, ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு, ரீசார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம். அப்படியே விட்டோம்னா கான்கிரீட் போட்டால் அது ஆகாது.